ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலான்னு டாலர் ட்ரீக்கு தான் வந்திருக்கோம். வந்து பார்த்தா நிறைய நியூ அரைவல்ஸ் வந்திருந்துச்சு. எங்கள் வீட்டு குட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய திங்ஸ் எடுத்து வச்சுட்டாங்க. கேக் டெக்கரேஷன் கிட்லாம் கூட வந்திருக்கு. இந்த கேக்கில் க்ரீமில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் போட்டு நம்ம டெக்கரேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கான அந்த கிட்டு கூட வந்திருக்கு. ஃபுட் சர்வ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த கரண்டி, மெஷர்மெண்ட் கப்ஸு இந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த கார்லிக் ப்ரெஷர். இது வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் இங்கே. நான் இதில் ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். குட்டி குட்டியாக கார்லிக்ஸை வந்து ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு. லெமன் ஸ்க்யூஸரும் இல்லை, ஸோ அதுவும் ஒன்று வாங்கியாச்சு. இவ்வளோ நாள் கத்தியில் தான் குட்டி குட்டியாக சாப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கேன். வேறு எங்கேயாவது வாங்கலாம்னா எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. சரி இங்கே தானே டாலர் ட்ரீயில் வாங்கிக்கலான்னு வாங்கியாச்சு. மேட்ச் பாக்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்ததில்ல. இந்த சம்மருங்கிறதுனால இருக்கா என்னன்னு தெரியல. பட் இப்போ வந்திருக்கு. மேட்ச் பாக்ஸும் தீர்ந்து போச்சு. ஸோ அதுலேயும் ஒன்று எடுத்தாச்சு. டூத் பிக்ஸ்லாம் இந்த குட்டி குட்டி பாக்ஸில் வந்து வச்சு வைப்பாங்க. பட் இதில் வந்து 500 பிக்ஸ் இருந்துச்சு. நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் வந்து $1.25 கிடைக்குது. இதெல்லாம் வந்து கிளாஸ் கண்டெய்னர். இது பரவாயில்ல, ரீசனபிள் ப்ரைஸ் தான். சில்வர் வெசல் மட்டும் நம்ம இந்தியாவிலேருந்து தான் வருது. மேட் இன் இந்தியா போட்டிருக்க பாருங்க. அனல்ஸ் கூட கிடைக்குது. இங்கே பாருங்கள் வெஜ்ஜி ப்ரஷ்ஷாக அந்த வெஜிடபிள்ஸில் இருக்க மண் அழுக்கெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. சூப்பரில். என் பொண்ணு ஏதோ பேண்ட் வச்சு விளையாடிட்டு இருக்காங்களேன்னு போய் பார்த்தேன். இது பேண்ட் இல்லைங்க, பேண்ட் கம் பென்னு. இன்னும் எங்கேயாவது வெளியில் போகணுன்னா எடுத்துகிட்டு போலியன்னு மறந்துடுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக கையில் மாட்டிட்டு போயிட்டோன்னா பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கலர் கலராக நம்ம ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி பென்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்து எழுதிக்க வேண்டியதான். இதில் ஒன்று வாங்கியாச்சு. யூஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபில் ஃப்ளாப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அது கூட இருக்குது. சீஸ்னல் இந்த சேலில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். ஸோ இப்போ வந்து பேக் டு ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் மந்த் ஸ்கூல்லாம் திறக்க போகுது இல்லையா? ஸோ அதுக்கான ஸ்கூல் சப்ளைஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனால் இதெல்லாம் இப்போவே வந்திருக்கு பாருங்களேன். ஹாலோவினுக்கு இன்னும் 3 months இருக்குது. ஆனால் இப்போவே வந்து ஸ்டாக்கெல்லாம் வந்துருச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஹாலோவின் டெக்கரேட்டிவ் திங்ஸ் சைடில் இருக்குது. ஹாலோவின் வரப்போ இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் வாங்கி டெக்கரேட் பண்ணி வைப்பாங்க. இதெல்லாம் வீட்டுக்கு வெளியில் வாங்கி வச்சா வீட்டுக்குள்ளே எப்படி போகிறது? என் பொண்ணை பாருங்கள், ஸ்கெலிட்டனை பார்த்து பயம் இல்லாமல் அது காலெல்லாம் பிடிச்சி வச்சு விளையாடிட்டுருக்காங்க. என்னதான் இதெல்லாம் பொம்மைங்கன்னு நமக்கு மனசுக்கு தெரிஞ்சாலும் பட் பயமாக தான் இருக்குது. அங்கே இருக்கிற ட்ரிக் ஆர் ட்ரீட் பவுலை எடுத்து வச்சுட்டு இப்போவே சாக்லேட் கொடுங்கன்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் போக இந்த மாதிரி நிறைய ஸ்டிக்கர்ஸு, மணி, என்னென்னவோ ஐட்டம்ஸ் நிறைய அந்த ப்ளே திங்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அப்புறம் ஹாலோவினுக்கு ஸ்கூலுக்கு நம்ம கிஃப்டெல்லாம் நம்ம கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அது கூட இங்கே வந்து வாங்கிக்கலாம். நிறைய வந்திருக்கு ஸ்டிக்கர்ஸ் எல்லாம். இந்த கலர் தீமே ஆரஞ்சு, ப்ரௌன், எல்லோ, ஒயிட் இந்த மாதிரி மிக்ஸ்டு கலர்ஸாக தான் இருக்குது. இந்த பீட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம டோர்ஸ்லலாம் அழகாக ஹேங்கிங்ஸ் மாதிரி விடலாம். ஸ்கேர்க்ரோ கூட இருக்குது. ஒரு வழியாக எங்கள் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பில் போட்டாச்சு. வெளியில் போகலாமேன்னு கிளம்பி வெளில வந்தால் சரியான மழை பிடிச்சிருச்சு. அங்கேயே நின்றுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போக போக மழை ரொம்ப அதிகமாகிட்டு தான் இருந்துச்சு, குறையவே இல்லை. இப்போ பாருங்கள் மழை ஃபுல்லாக நின்றுடுச்சு. இந்த மழை அப்போவே விட்டுருந்தா கொஞ்சம் நாங்கள் பீஸ்ஃபுல்லாவது வந்திருப்போம். அவசர அவசரமாக வந்தோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா ஃபுல் மழையும் நின்றுடுச்சு. அவ்வளோதாங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.